இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலேயும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆராதனையை ஆசீர்வதித்து பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், எல்லா காரியங்களிலேயும் தேவ பிரசனமும் தேவ மகிமை நிறுத்திக்கத்தக்கதாக கர்த்தருடைய கருத்திலே ஸ்தோத்திரித்து நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. நாம் ஜெபம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றியோடு சொத்திரம் ஐயா. பரிசுத்தாவினரும் நன்றியோடு துதிக்கிற மனோர் இந்த காலவேல நன்றி சொத்துக்கிற ராஜா அவங்க சொத்திருக்கோம் ஐயா. இந்த கால ஆராதனை நம்ம வளமெல்லாம் கருத்தில் தருங்க ஐயா. நீர் எங்களுக்கு ஆசை தரப்பதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த கிருபை எங்களை தாங்க வேண்டுமா செபிக்கிற மண்டோரே கத்தாவை சொத்திரிக்க மண்டோரே கத்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே கத்தா ஒவ்வொரு பிள்ளையும் நீ ஆஸ்வதிக்குமா செபிக்கிற மண்டோரே கத்தாவே. இந்த நல்ல பாடல் மூலிமா ஜீவனில் வார்த்தை மூலிமா நாம மகிழ்படுப்பதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த கால வேலையில் ஆண்டவரே கத்தா ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே கத்தா உங்களுடைய கருத்தில் தருங்க ஐயா. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே கத்தா எங்களை உயிர்ப்பிக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே கத்தாவே. உங்களுடைய வார்த்தை எங்களை தேற்றப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. சொத்திருக்கேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கத்தா எங்களை அற்புதமாக வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே கத்தாவே. எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் கருத்தில் தருகிறோம். ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காத்து செய்யும். இயேசு நாம ஜெபி ஜீவனுக்குறாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த அருமையான நாளில் ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்தவர். கடந்த 4 மாத காலங்கள் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த 5வது மாதத்திலேயும் 2வது வாரத்தை காணும்படியாக செய்த கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே இந்த பாடலை நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு பாடுறோம். காத்து வந்தீரே, ஓ ஸ்தோத்திரமே.
பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நீரின்றி வாழ்வேறு இறைவா என்ற பாடலை ஜெபத்தோடு கூட நம்ம பாடலாம். நீரின்றி வாழ்வேறு இறைவா. பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம்
10வது அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்படின்னு அந்த வசனத்தை ஆசீர்வதிக்க முடியாது. நாம ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவ ஆவியானவர் ஆண்டவரே, எங்களோடு இந்த வேளையிலும் கூட தேவ பிரசன்னத்தினால் எங்களை ஒரு விசையாய் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை நீர் ஆண்டவரே கிருபையாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்பொருட்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையை தேவரீர் எங்களுக்கு தந்து வசனத்தின் ஆசீர்வாதம், வசனத்தின் பிரசித்தம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் தியானிக்கிற போது எங்கள் மத்தியிலே உலாவுகிறோர் மாத்திரமல்ல, அசைவாடி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வேத வசனத்தின் மரபொருட்களை விளக்கி காட்டி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே பர்த்திமேயு குருடனை குறித்து நம்ம கேட்டோம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். அதுபோல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கிறோம். இந்த 3 காரியங்கள். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிற போது இந்த பர்த்திமேயு குருடனை குறித்து நம்ம பார்க்கிற போது அவனுடைய வரலாற்றில் மிக சுருக்கமாக இந்த 7 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 வசனத்தை நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆனால் அந்த பகுதியில ஆராய்ந்து நம்ம சிந்திக்கிற பொழுது அதுல நம்ம சிந்திப்போமானால்
எவ்வளவோ நாட்கள் அல்லது சொல்லப்போன மாத கணக்கில் கூட தேவனுடைய வார்த்தைகளை இந்த பர்த்திமேயு குருடனுடைய சம்பவத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம தியானிக்கலாம். ஏன்னா அதுல ரோமர்கள் நிறுவனம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது, தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அவருடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அதாவது வேதத்தை நம்ம பர்த்திமேயு குருடன் 7 வசனத்துல ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்க பவுலப்போஸ்தலர் போல அவருடைய அறிவு, ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவ்வளவு ஞானம் நிறைந்த, கிருபை நிறைந்த வார்த்தைகள் வேதத்திலே இருக்கிறது. இந்த 7 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கிற போது இதை ஒரு கதை அல்ல, இது ஒரு சரித்திர சம்பவமாகும். ஏன்னா இந்த வேதாகம சம்பவங்களை சிலர் கதை போல என்ன செய்வார்கள், வாசிப்பார்கள், கதை போல சொல்லிக் கொடுப்பார்கள். தன்னுடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்தி, அதாவது பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி கட்டுக்கதைகளையும் இணைத்து சொல்வது உண்டு. ஆனால் ஏன்னா சண்டை ஞாயிறு பள்ளியில நம்ம ஏன் இப்படி சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு கேட்டாக்கா, இல்லை அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுவாங்க. இல்லை, வேதவசனம் சொல்லுகிறது இது கதை அல்ல, இது சரித்திர சம்பவம். அதுல யோவான் 1 யோவானுக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போமானால், 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், இங்க 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை, ஆதி முதல் கண்டது நாங்கள் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். கண்டது, கேட்டது, பார்த்தது, தொட்டது, எவ்வளவு அருமையா எழுதுறாரு. அப்போ இந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஒரு கட்டுக்கதையை போல நம்ம படிப்பதும் சொல்லிக் கொடுப்பதும் தவறு. ஏன்னா வேத வசனம் அமிதமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது சரித்திரம், இது ஒரு உண்மையான ஒரு சரித்திரம் வாய்ந்த சம்பவம். அந்த வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு தித்திப்பை கசப்பென்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதுகிறார். அப்போ தீமையை நன்மை சொல்லக்கூடாது, நன்மையை தீமைன்னு சொல்லக்கூடாது, வெளிச்சத்தை இருள் சொல்லக்கூடாது, இருளை வெளிச்சம் சொல்ல வேண்டாம். ஏன்னா தித்திப்பை கசப்புன்னு சொல்லக்கூடாது, கசப்பு தித்திப்புன்னு சொல்ல. அப்படியெல்லாம் அர்த்தம் தேவனுடைய வார்த்தை இருக்கிற வண்ணமாகவே, அதை தொட்டது, பார்த்தது, கேட்டது அப்படியே நம்ம சொல்லும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆக இந்த பர்த்திமேயு குருடனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை, சில காரியங்களை சுருக்கமாக சில காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானித்து நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது வேதத்துல, அதாவது சரித்திரம் வாய்ந்தவர்களுடைய பெயர், சரித்திரம் வாய்ந்த இடத்துல அவர்களுடைய பெயர் கொடுக்கப்படாமல் இருக்கிற சில சம்பவங்களை பார்க்கிற போது, இப்போ உதாரணமாக லோத்தினுடைய மனைவி பெயர் கொடுக்கப்படலை. அது ஒரு பெரிய சரித்திரம் வாய்ந்த ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து 34 தெரிய வாசிக்கிறோம். லூக்கான சுவிசேஷத்துல இயேசு சொல்லும்போது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார், பெயர் கொடுக்கப்படல. அதுபோல மரித்து லூக்கான சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவானை குறித்து 7 ஆசீர்வாத பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் பெயர் கொடுக்கப்படல. ஆக இப்படி யோபினுடைய மனைவி பெயர் கொடுக்கப்படல. யோபினுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியாது, முக்கியமான பெயர். ஆனா இந்த இடத்துல பர்த்திமேயு குருடனை குறித்து ஆவியானவர் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது, அந்த பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே
உட்கார்ந்து கொண்டிருந்தான், பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான், உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அங்க சொல்ற திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. அப்போ பர் என்றால் அந்த மகன் என்று அர்த்தம். அப்ப யாருடைய மகன்? திமேயுவின் மகன். அப்ப திமேயுவினுடைய மகன் தான் இருக்கிறது பர்த்திமேயு. பர் என்றால் மகன். திமேயு யாருடைய மகன்? திமேயுவினுடைய மகன். வேதத்துல ஒரு 3 பேரை ஞாபகப்படுத்த வேறு சில பாருங்க. பர்ஷபா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 23வது வசனத்துல வாசிக்கிறோம். பர்ஷபா, பர் என்றால் மகன், சபா. அப்போ சபாயினுடைய மகன் பர். அப்போ பர்ஷபா அப்படின்னு வாசிக்கிறோம். அதுல பர்த்தலமேயு மத்தேயு 10வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். தல்மேயுவின் மகன் தல்மேயுவின் மகன் பர்த்தலமேயு. பர்னபா அப்போஸ்தலர் 4:36 வாசிக்கிறோம். ஆறுதலின் மகன். அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தங்கள் இருந்தாலும் இங்க இந்த மகன் என்கிற இந்த பர்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அது 3 விதத்துல: மனுஷனின் மகன், பிசாசின் மகன், தேவனின் மகன். இப்ப இந்த மனுஷனுடைய மகன் பாவம் செய்கிற போது பிசாசின் மகனாய் மாறுகிறான். இந்த பிசாசிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவால் மீட்கப்படுகிற போது அவன் தேவனின் மகனாய் மாறுகிறான். அப்போ இந்த மகன்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதான் பர்னபா, பர்ஷபா, பர்த்தலமேயு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்க வாசிக்கிற போது அதாவது மனுஷனின் மகன் சொல்லி பாவம் செய்த போது பிசாசின் மகனாய் மாறுகிறார். பிசாசின் மகனால இருந்து இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படுகிற போது அவன் ஆண்டவருடைய தேவனுடைய மகனாய் மாறுகிறான். ஏன்னா வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரத்துல நம்ம 13வது வசனத்தை வாசிக்கிற போது, இன்றைக்கு ஆண்டவருடைய தேவனுடைய மகனாய் மாறாதபடி, ஆண்டவருடைய மகனாய் மாறாதபடி இன்னைக்கு அநேகர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை வேதத்துல ஏசாயா எழுதும் போது எழுதுகிறார். 26வது அதிகாரம் 13வது வசனத்துல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவமார் எங்களை ஆண்டார்கள். உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை என்ன செய்தார்கள்? ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, இனி நாங்கள் யாரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம்? உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை என்ன செய்வோம்? பிரஸ்தாபப்படுத்துவோம். அப்போ அந்த முதல் பகுதி வாசிப்போது பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். அப்பதான் அவன் பிசாசின் மகனா இருக்கிறான். மனுஷனின் மகனாய் இருந்தா, ஆனா இங்க பிசாசின் மகனாய் மாறுற போது வேறே ஆண்டவன்மார்கள் அவனை என்ன செய்தார்களா? ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா விதவிதமான பாவங்கள், அக்கிரமங்கள் இன்னைக்கு மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவன் ஆளுவதற்கு இடம் கொடுக்க ஆண்டவர் உலகத்தில் எல்லாம் சிருஷ்டித்து ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு அருமையான தோட்டத்தை கொடுத்து இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனா ஆண்டு கொள்வதற்குரிய பாக்கியம் அவர்களுக்கு கொடுத்து வைக்கிறார். அவருடைய சந்ததியில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். நாமும் இதே போலத்தான். அதுதான் ஏசாயா எழுதுகிறாரு, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய மகனாய் இருக்கிறாயா, அல்லது பிசாசின் மகனாய் இருக்கிறாயா, அல்லது சாதாரண ஒரு மனுஷனுடைய மகனாத்தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளையாய் நம்ம மாற, இன்னைக்கு அநேக முதியோருடைய ஆலோசனை தள்ளுகிறோம், கர்த்தருடைய ஆலோசனை தள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. அவருடைய ஆலோசனையில நம்ம தள்ளிடுறோம். அப்பந்தான் வேறே ஆண்டவன்மார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம யாரை ஆண்டு கொண்டிருக்கிறது, யார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம தீர்மானிப்போம். நம்முடைய மனதில் ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களோடு பேசுவார். உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது யார்? இந்த உலகத்தின் ஆண்டவன்மார்களா, பரலோகத்தின் தேவனா அப்படின்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டு கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்க முடியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு சில தகுதிகள், அதை நான் வசனத்துல நான் குறிப்பிடுகிறேன். நீங்க வீட்டுல அதை கேட்டு வாசித்து நீங்கள் அதை பலன் கொள்ளணும். ஏன்னா
வேத வசனம் சொல்கிறது. ஏன்னா இன்னைக்கு யாரோ ஆண்டு கொள்கிறார்கள். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியல. காரணம் என்ன? பிள்ளைகள் பல வழிகளில் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடக்கி ஆள பெற்றோருக்கு முடியல. காரணம் என்ன? யாரோ ஒருவர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது, ஆண்டவர் உங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி, நம்மை ரட்சித்த தேவன் நம்மை ஆள வேண்டும் என்று சொல்லி நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வேத வசனம் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள விசுவாசம் நமக்கு வேணும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு வேறே ஆண்டவர்கள் நம்மை ஆண்டார்கள். இல்ல ஆண்டவரே, நீதான் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், நீதான் என்னை உருவாக்கினவர், நீதான் எனக்கு இப்போ நடத்தி கொண்டிருக்கிறவர், உம்முடைய கிருபை எங்க மேல இருக்கிறது. அதான் பாடினோம், நீரின்றி வாழ்வேது இறைவா, அவர் இல்லாம நான் இல்ல ஆண்டவரே சொல்லி அவரை விசுவாசித்து நம்ம பின்பற்றுகிற போது உண்மையாவே ஆவியானவர் நம்மிடத்துல அவர் தேவனுடைய பிள்ளையாய் கற்றல் மாற்றுகிறார். இப்போ மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சொல்கிறார், நீர் என் பிதாவானால், 1வது அதிகாரம், தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்படியானா யார் ஆண்டவரை கனப்படுத்துகிறார்களோ, ஏற்றுக்கொண்டு அவரை கனப்படுத்தும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்போ அவரை கனப்படுத்துகிற ஸ்தோத்திர பலியினால் அவரை கனம் பண்ண வேண்டும். உன் பொருளாலும் எல்லா விளைவில் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். விசுவாசமாகிய பலியினாலே அவரை கனம் பண்ண வேண்டும். இப்படி நம்ம ஆண்டவரை கனப்படுத்தும், மனுஷனை அல்ல, தேவனை, நம்ம ரட்சித்த தேவனை, நாம் ஏற்றுக்கொண்ட ரட்சகரை கனப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதை அங்கீகரிக்கிறார். கலாத்தியர்கள் நிருபம் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். 2 கொரிந்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் போது, அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம அவிசுவாசிகளை விட்டு பிரிந்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்கும் போது, இன்னும் சொல்ல வேறு வைக்கப்பட்ட ஒரு ஜீவியம் அவசியம். உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் நம்ம உலகத்தான் அல்ல. தண்ணீருக்குள்ள தாமரை கிடந்தாலோ தாமரையில தண்ணீர் ஊட்டாது. அப்படியானா உலகத்துல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவரை கனப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்று நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆகவே ரோமர்கள் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்கிற போது, பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். இப்போ பர்திமை கூறுவோம். அவன் இருந்த இடம் மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, பின்பகுதியில திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தார்? பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். வழியருகே எந்த ஊர்ல, எந்த பட்டணத்துல அப்படின்னா எரிகோ. அப்போ எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, அந்த எரிகோ பட்டணத்தை விட்டு ஆண்டவரும் அவருடைய ஜனங்களும் அவருடைய சீஷரும் புறப்படுகிறார்கள். அங்கே அந்த எரிகோவில் உட்கார்ந்து வழியருகே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வழியருகே என்று சொல்லும் போது இன்னைக்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம். இந்த எரிகோ பட்டணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏன்னா இவர் எரிகோவிலே வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போ இங்க குடியிருந்த, அதாவது அந்த பட்டணம் எப்படிப்பட்ட செழிப்பான ஒரு பட்டணம் வாசிக்கலாம். உபாகமம் 34
மூன்றாவது வருஷம் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் என்ன பட்டணமா? பேரிச்ச மரங்களின் பட்டணம். ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்போ ஒரு செழிப்பான ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல இவன் எரிகோ பட்டணத்துல ஒரு வழி அருகே உட்கார்ந்து இந்த திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த செழிப்பான இடத்துல அங்க குடியிருந்த ஜனங்களுடைய பாவத்தை நிமித்தம் அந்த பட்டணத்தை அழித்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார். அப்போ அந்த எரிகோ கோட்டை அங்க உள்ள ஜனங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அந்த எரிகோ கோட்டையை யாரும் அழிக்க முடியாது, எரிகோ பட்டணத்துக்குள்ள யாரும் உள்ள வர முடியாது. ஏன்னா எரிகோ கோட்டை அவ்வளவு பெரியதான கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள யாரும் உள்ள வர முடியாது, யாரும் அழிக்க முடியாது, யாரும் இதை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு தைரியத்துல இன்றைக்கு அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மேலும் 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 பாவத்துக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். ஆனா தேவன் அவர் நினைத்தால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பட்டணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவன் தீர்மானித்திருக்கிறார். அப்படி ஒரு செழிப்பான பட்டணத்துல வழியில உட்கார்ந்து பர்த்திமேயு என்கிறதான ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். செழிப்பான பட்டணம் தான். ஆனா அந்த பட்டணத்துல உள்ள ஜனங்கள் பாவத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மனதுல எப்படி அந்த பட்டணத்தை அழிக்க முடியாது, ஏன்னா கோட்டை அவ்வளவு பெரிய கோட்டையா இருக்கிறது, ஒரு அவங்களுக்கு அதுவே பாதுகாப்பு நம்பி பாவத்துக்கு மேல பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எரிகோ கோட்டையில் உள்ள ஜனங்களை போல இன்னைக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களும் அல்லது பெரிய பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி நிர்விசாரமாய் பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறது நாம் இன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த கோட்டையை உடைக்க தேவன் தமது ஜனங்களுடைய துதியை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ வேற சங்கீதக்காரன் சொல்கிறார், 22வது சங்கீதத்துல 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவன் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அப்போ துதி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவன் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். யார் துதிக்க முடியும் அப்படின்னா, சங்கீதம் 33:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று செம்மையாய் இருக்கிறவன் தான் துதிக்க முடியும். மற்றவங்க துதிக்கலாம், அந்த துதி பரவுக்கு போகாது, தேவன் கேட்க முடியாது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், செம்மையானவருடைய துதியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இப்போ இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த எரிகோ கோட்டையை கொடுப்பதற்கு 6 நாட்கள் சுற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை சுற்றி வருகிறாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வருகிறாங்க. சுற்றி வருகிற போது அவர்கள் துதித்தார்கள், எரிகோ கோட்டை உடைந்தது. அந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ வேதத்துல வாசிக்கிறோம், 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கிற போது யோசபாத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பியிருக்கிறார். ஆனா அங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, வாசிக்கலாம், அவர்கள் பாடி துதி செய்ய பாடினார்கள், துதி செய்ய தொடங்கினார்கள். யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப எதிரிட்டு வந்த சத்துருக்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அவர்களுடைய பட்டயமே அவர்களுக்கு வினையாக முடிந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, எரிகோ கோட்டையை யாராலும் தகர்க்க முடியாது என்பது அவர்களுடைய எண்ணங்கள். ஆனா என் தேவனால் முடியும் என்பது நமக்கு தெரியும். அது எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் நீக்கி போடுகிறவர். அப்ப இந்த எரிகோ கோட்டையை எப்படி, அதுபோல இப்ப நம்ம வாசித்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது நம்ம வாசிக்கிறோம், அவங்க துதி செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. எதிர்த்து வருகிறவர்கள் ஒருவர் ஒரு பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால்
இந்த அருமையான நாளிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த சத்துருக்கள் எழும்பலாம், எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாத பல தடைகள் இருக்கலாம். விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் அவரால் நம்ம துதிக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவரை மகிமைப்படுத்த இஸ்ரவேல் தேவன் துதிகளின் நடுவே வாசப்படுகிறவர். நம்ம துதிக்கு மத்தியிலே வந்து அவர் வாசம் பண்ண அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேரிச்சமரங்களின் பட்டணத்துல இந்த பர்திமை என்கிற குருடன் என்ன செய்தானா இருந்தான் என்று விதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த கோட்டையை தகர்க்கப்பட்டது. எரிகோ கோட்டை ஆண்டவர் அவருடைய இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சமயத்திலே யோசுவா சொல்கிறார், பட்டணத்தை அழித்த பின்பு யோசுவாவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யோசுவா அந்த பட்டணத்தை இன்னொருவர் யாரும் கட்டக்கூடாது, அப்படி கட்டினால் என்ன நடக்கும் என்பதை அங்க ஒரு சாபத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன், அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது. கவனிக்கணும், அந்த எரிகோ கோட்டை இப்போ தேவன் எடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளை தூக்கி கொண்டு. ஆகவே அந்த கோட்டையை ஒருவேளை அந்த கோட்டையை கட்டும்படி எந்த மனுஷன் எழுப்பினாலும் அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இது ஆண்டவர் யோசுவாவை கொண்டு கொடுத்த சாபம். ஆனால் இது அநேக நாட்களுக்கு பின்பு, அநேக வருஷத்துக்கு பின்பாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். யோசுவா அன்றைக்கு ஆண்டவர் அந்த எரிகோ பட்டணத்து கோட்டையை தகர்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கு அந்த எரிகோ பட்டணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை எவன் கட்டுவானோ அவன் கட்டும் பொழுது அங்க அஸ்திபாரம் போடுகிற போது மூத்த மகனையும் வாசல்களை வைக்கிற போது இளைய மகனையும் அவன் இழக்க வேண்டியது கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவை குறித்து சொன்னார். ஆனா அநேக வருஷங்களுக்கு பின்பாக இங்கே நம்ம வாசிக்கிறோம் 16வது அதிகாரத்துல ஈயேல் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல். இந்த பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. அப்போ ஆதியாகமத்திலே 28வது அதிகாரத்துல 17 19 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் யாக்கோபை சந்தித்த ஒரு இடம், தேவ பிரசன்னத்தை உணர்ந்த ஒரு இடம், அங்க இருக்கிறதான ஒரு மனுஷன். அங்கே வாசிக்கிறோம், பெத்தேல் ஊரானாகிய எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது அந்த அஸ்திபாரம் போடும் போது மூத்த மகன் இறந்துட்டான். அப்போ இறந்த உடனே இந்த ஈயேல் என்ன செய்திருக்கணும், இந்த பெத்தேல் அவனுக்கு அந்த அளவுக்கு இந்த பெத்தேல் ஊரில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, தேவனுடைய சந்திப்பை உணர்ந்து, தேவ சபையில இருக்கிற ஒரு மனுஷன் செய்வது கஷ்டம். ஆனா இவன் தேவனோடு கூட தொடர்பில்லாதவனாக இருக்கிறான். ஆகவேதான் தேவ வார்த்தைக்கு விரோதமாய் அன்னைக்கு யோசுவா சொன்ன வார்த்தையை நினைக்காம இவன் என்ன பண்றான், அஸ்திபாரத்தை போடுகிறான். அஸ்திபாரத்தை போடுகிற போது இவனுடைய மூத்த மகன் மரிக்கிறான். அப்ப மரிக்கும் போதே இவன் என்ன செய்திருக்கணும், அன்னைக்கு யோசுவா சொன்னது நடந்து விட்டது, அந்த சாபம் நிறைவேறிச்சு, என் இளைய மகனை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நிறுத்தி இருந்தார். அந்த இளைய மகன் அவன் காப்பாற்றி இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு துணிவு, அதாவது சங்கீதக்காரன் சொல்ல துணிந்து பாவம் செய்கிறான், துணிகரமான ஒரு பாவம். இவன் என்ன பண்றான், மேலும் நிலைகளை வாசல்களை வைக்கிற போது அங்கே என்ன நடக்கிறது, வாசல்களை வைக்கிற போது சேகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். அப்போ இவனுக்கு அந்த உணர்வுங்கிறதே வரல. ஆண்டவருடைய யோசுவா சொன்ன அந்த வார்த்தையினுடைய உணர்வு இவனுக்கு என்ன செய்யல வரல. வந்திருந்தா
கட்டாய் காரணம் நான் நினைக்கிறேன் அந்த பெத்தேல் ஊர்ல அந்த ஈயர் என்பவன் தேவனோடு கூட தொடர்பு இல்லாம தேவ சபையோடு தொடர்பு இல்லாத ஒருவனுக்கு ஒருவேளை பணத்தின் செல்வம் இருந்திருக்கலாம், வேலையாட்களுடைய பெரிய கோட்டையை கட்டுறாங்க இல்லையா, அப்ப வேலையாட்கள் அவசியம், அது வேலையாட்களுடைய பலம் இருந்திருக்கலாம், சொல்ல போனா அந்த ஊர்ல மதிப்பு மரியாதை இருந்திருக்கலாம், ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு நிர்விசாரம். அந்த பட்டணத்தில் தான் ஆண்டவர் அதாவது எரியோ அந்த பட்டணத்துல ஆவியானவர் அந்த பர்திமேயை குருடனை குறித்து சம்பவத்தை வாசிக்கிறோம். அவன் வாசல் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான், உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் வாசிக்கிறோம். ஐயா, இந்த எரியோவை குறித்து நம்ம நிறைய சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், வாசிக்கலாம். ஏன்னா லூக்கான சுவிசேஷம் வீட்டில போய் வாசித்து பாருங்க. 10வது அதிகாரத்துல 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவன் எருசலேமிலிருந்து எரிகோ போகிற வழியில அவன் அடிபட்டு காயப்பட்டு குற்றுராய் கிடக்கிறான். சமவாசி லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் முதல் 10 வருஷம் சகைவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்க ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆனா இந்த எரிகோ அந்த பட்டணத்தின் வாசலிலே உட்கார்ந்து அவன் பிச்சை கட்டுக்கொண்டிருந்தான். இப்போ இந்த எரியோ கோட்டையை குறித்து சுருக்கமாக சொன்னேன். இப்ப வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 நம்ம வாசிக்கலாம். ஏன்னா இன்றைக்கு உலகத்துல 2 விதமான வழி இருக்கிறது. ஒன்று விசாலமான வழி, ஒன்று இடுக்கமான வழி. ஆண்டவருடைய பிள்ளைகள் இடுக்கமான வழியில தான் வர வேண்டும். இடுக்கமான போனா தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தரிக்க முடியும். வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. வழி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பல இடுக்கங்கள். இப்ப இந்த பர்திமேயும் வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இப்ப அங்க வழி அருகே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். 2 வழி. இந்த இயேசு பவனிப்ப சொல்லுக்க கழுதை அவிழ்த்து கொண்டு போய் இருவழி சந்தியில கட்டப்பட்ட கழுதை. இதே போல இருவழியில் இருக்கிற பரலோகத்துக்கு போகிறதா, உலக பிரகாரமா ஜீவிக்கிறதா, பரலோகராஜ்யத்தில் போகிற நல்ல வழியில போகணுமா அல்லது உலக பிரகாரமான வழியில போகணுமா? இருவழி. இந்த உலகத்துல பல வழிகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே வழியில் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். இப்ப இந்த குள்ளன் இருவழியில அந்த வழியில உட்கார்ந்து கொண்டு அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் அந்த குள்ளனை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற போது பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று வழியருகே 46 வாசிக்கிற வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டுதான். ஏன்னா கண்ணு தெரியல. யாராவது நமக்கு ஆகாரம் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, ஒருவேளை நம்ம அன்றைக்குரிய போஷிப்பதற்கு வழி கிடைக்கும். உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனா இங்க வசனம் அடுத்த வருஷம் 47 வாசிக்கிற நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். அந்த கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே. அந்த கேள்விப்பட்டது எப்படி அப்படின்னா லூக்கான சுவிசேஷத்துல 18வது அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஜனங்கள் நடக்கிற அந்த வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். நிறைய பேர் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இவன் சத்தத்தை கவனிக்கிறான். இவன் கேள்விப்பட்டான்னு மார்க்கில் வாசிக்கிறான். ஆனா லூக்கான சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் போகிறத கேள்விப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்டவன் என்ன செய்தானா, விசாரிக்கிறான். 36 வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டான். இது என்ன என்று விசாரித்தான். இது என்ன என்று என்ன செய்தான்? விசாரித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பர்திமேயை குருடன் மூலமாக நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, 2 கண்ணும் தெரியல, பிச்சைக்காக வழியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எந்த வழி நல்ல வழியில தெரியல. ஆனா அந்த சமயத்துல ஜனங்கள் போகிற அந்த நடக்கிற சத்தம் கேட்டு இவன் விசாரித்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உலகத்துல எத்தனையோ வழி இருக்கிறது, விசாரிப்போம். இயேசு எப்படிப்பட்டவர், அவரை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன லாபம், அவரை ஏற்றுக்கொண்டால் என்ன ராஜ்யம், எப்படி ராஜ்யத்துக்கு தேவராஜ்யத்துக்கு நான் போக முடியும், அவரை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்,
பேதுரு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது எல்லாரும் போய் நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அதுதான் விசாரித்தான். இந்த குருடன் விசாரித்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய கண்கள் அவிசுவாச கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனால் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். அவரை விசாரிக்க விடாதபடி பார்க்கிறோம். நிறைய இடத்துல டிராக்ஸ் உள்ளே போய் கொடுக்குறாங்க. அது என்னன்னு கூட பார்க்கறதுல உடனே வாங்கி கிழித்து போடுறான். வேதாமத்தை பார்க்கிறான், பிடிங்கி நெருப்பு கொடுத்துறாங்க. காரணம் என்ன? அது குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அதை என்னன்னு விசாரிக்கிற எண்ணம் இல்லை. காரணம், இந்த உலகத்தின் அதிபதி அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். வேறே ஆண்டவர்கள் எங்களை ஆண்டு கொண்டார்கள். ஆகவே நான் தேவனுடைய மகன் சொல்ல முடியல. இதுக்கு இந்த பர்திமேயு என்கிறதான கூடன் 47 வருஷத்துல கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, லூக்கா 18:36 இது என்ன என்று விசாரித்தான். விசாரித்ததுனால அங்க நடக்கிற சம்பவம் என்ன? 47 வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட சொல்லி கூப்பிட தொடங்கினான் இருக்கு. கூப்பிட தொடங்கினான், முடிக்கிறார். அப்போ ஆவியானவர் இந்த அருமையான வேளையில் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட தொடங்கினான். அப்ப தொடங்கும் போது கூட வருகிற திரளான ஜனங்கள் அவங்க என்ன செய்திருக்கணும்னா அவனை பாராட்டி இருக்கணும். அதாவது அதை கேட்டு பரவாயில்ல, ஒரு குருடனா இருந்தும் இயேசு வராத கேள்விப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுறான், அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரல. அங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவன் கூப்பிடுகிற பொழுது தாவீது குமாரனை எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுற போது அவனை பாராட்டாம அவனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்திலே அவனுக்கு தடை. என்ன தடை அப்படின்னு சொன்னா 48வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அதை விட லூக்கா சுவிசேஷத்துல 18வது அதிகாரத்துல 38வது வசனத்தை வாசிக்கும். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். முன்னடப்பவர்கள் இங்கே வாசிக்கிறோம், அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் மத்தேயுல வாசிக்கும் போது ஜனங்கள் அவனை அதட்டினார்கள் இருக்குது. அதை விட லூக்கா எழுதுகிறார், அவருக்கு முன்னடப்பவர்கள். அது வித்தியாசமா சொல்றேன். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தடை கிறிஸ்தவர்களே தடையா இருக்கிறார். அப்போ இங்க பாருங்க, முன்னடப்பவர்கள் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட தொடங்கித்தான் இருக்கிறான், முடிக்கல. தொடங்குறதுக்கு முன்னாடியே முன்னடப்பவர்கள் போய் அகற்றாங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேத வசனம் ரொம்ப அருமையாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிக்கலாம், யாத்திராகமும் 13வது அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டுட்டு அவங்க புறப்பட்டு வருகிறாங்க கானான் தேசத்துக்கு. அப்போ கானானுக்கு புறப்பட்டு வருகிற போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராகமும் 13வது அதிகாரம் 17, 18 வசனத்தை வாசி. புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக, இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் என்ன செய்வாங்களாம்? மனமடிந்து போவார்களே என்று சொல்லி எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பழையபடி எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சபீமமானது. எகிப்து தேசத்தின்
சமுத்திரத்தின் வழியாய் போகாம, தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அப்போ புறப்படும் போதே பல தடைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதுவரை இந்த குருடை பர்த்திமேயுடன் அவன் கூப்பிட தொடங்கி இருக்கிறான். அங்கே முன்னெடுப்பவர்கள் தடை பண்ணுகிறான். ஆனா அந்த தடையை அவன் தடை கற்கலாம் நினைக்கல, படிக்கற்கலாம் நினைச்சு அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் எப்படி கூப்பிட்டானா? அதிகமாய் நினைச்சுதான் கூப்பிட்டான். 48வது வசனத்துல பின்பகுதியில் நாம் வாசிக்கிறோம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த பர்த்திமேயு குருடனுடைய வாழ்க்கையில இந்த தடைகளை அவன் பெரிதா நினைக்கல. என் ஆண்டவராய இயேசு வர்றான்னு நான் கேள்விப்பட்டேன், விசாரித்தேன், அவருடைய அற்புதங்களை, அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த தடையை பெருசா நினைக்காம அவர் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட தொடங்கினான். இன்னைக்கு இது போல உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தடைகள் இருக்கலாம். ஆனா பவுல் சொல்கிறார், எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன். யோபு சொல்றார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆழமான ஒரு விசுவாசத்தை இந்த தடை அவனுக்கு உருவாக்கினார். ஆகவே நாம் வேத வசனம் சொல்கிறது, வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் முன்னிலும் அதிகமாய் அவனை ஆண்டவரை கூப்பிட்டார். 49வது வசனம் வாசிக்கும் போது, இயேசு நின்று எழுந்து நின்றான். இயேசு என்ன செய்தாரா? நின்று. அப்போ அவன் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிடுகிறான். கூப்பிட ஆரம்பித்த உடனே ஆண்டவர் எழுந்து நின்றான். அங்கே வாசிக்கிறோம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நின்று அப்படின்னா ஒரு கமா போட்டிருக்கு. அப்ப இயேசு நின்று அப்படின்னா நிக்கிறவர் போய் நேரா அந்த குருடனுக்கு போயிட்டான். ஆனா அவருக்கு சில ஆட்கள் தேவையா இருந்தது. அவனை அழைத்து அதற்கு அவர் நிற்கிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உலகமெங்கிலும் கதிர்கள், வயலில் கதிர்கள் விளைந்திருக்கிறது. அறுப்புக்கு ஆட்கள் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். குருடன் அவனுடைய சத்தத்தை, அவனுடைய சத்தம் ஆண்டவரை நிற்க வைத்து விட்டது. இப்போ ஆண்டவர் எழுந்து நிற்கிறாரு. அவருக்கு சில ஆட்கள் தேவை, அவனை அழைத்துட்டு வர்றதுக்கு. முன்னெடுப்பவர்களை பார்த்து, அன்றைக்கு 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பங்கிட்டு கொடுப்பதற்கு சீஷர்கள் தேவையாயிருந்தது. அதுபோல இப்ப இங்க அவர் நிற்கிறார் சொன்னார்னா அவருக்கு உதவிக்கு ஆட்கள் தேவை, ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை. ஆண்டவருடைய காதல இந்த குருடன் சத்தம் கொடுத்த அந்த சத்தம் அவரை நிற்க வைத்து விட்டது. யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யோசுவா எமோரியரோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிற போது மாலை நேரம் ஆயிற்று. அவன் அங்க வாசிக்கிறோம் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அன்றைக்கு யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்கும்படியாக வைத்தார். இன்றைக்கு இந்த பர்த்திமேயு கூட ஆண்டவரையே நிற்க வைத்தார். ஆண்டவர் நிற்க வைத்த உடனே சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, முன்னெடுந்தவர்கள் போய் கேட்கிறாங்க, ஐயா ஆண்டவர் என்ன நின்றுட்டு இருக்கீங்களா, என்ன சமாச்சாரம், நம்ம போலையான்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, அந்த குருடனை அழைத்து வாருங்கள். அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம் 49வது வசனம். இயேசு நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். அவனை என்ன செய்தார்? அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து என்ன செய்தாங்க? அழைத்து இந்த அழைக்க போன இந்த முன்னெடுப்பவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்தது. இந்த முன்னெடுப்பவர்கள் தான் அவரை பேசாதிருக்கும்படி என்ன செய்தாங்க? அதட்டினாங்க. இப்ப இந்த முன்னெடுப்பவங்க போய் அந்த குருடனை அழைக்கிறாங்க. அழைக்கும் போது என்ன சொல்லியிருக்கணும்? அப்பவே சத்தம் போடாதுன்னு சொல்லியிருந்தேன், நீ சத்தம் போட்டு அவரை நிற்க வச்சுட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லல. இந்த அழைக்க போனவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து விட்டது. என்ன மாற்றம்? அவங்க சொல்றாங்க, திடன்கொள்,
எழுந்திரு, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. திடன்கொள். இப்போ இவங்க சத்தம் போடாதன்னு சொன்னவங்க இப்ப அவனை தைரியப்படுத்துறாங்க. திடன்கொள்ளப்பா, பயப்படாத, திடன்கொள் அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லும். திடன்கொள், எழுந்து. நீ என்ன செய்து? எழுந்து. கண்பார்வை சரியில்லைன்னு சொல்லி வழியில உட்கார்ந்து பிச்சை கட்டிட்டு இருக்கிற நீ எழுந்துரு. அதை முதல்ல சொல்லிருக்கலாம். தாவீது குமாரனே எனக்கு இரக்கம் சொல்லும் போது இவங்க முன்னெடுப்ப ஓடி போய் வாப்பா, ஏசு அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், ஓடியார் கூட்டு அவனை கூட்டு கொண்டு ஆண்டவரே, இவன் ரெண்டு கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்து பிச்சை கட்டிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய சொல்லிருக்கணும். ஆனா ஆண்டவர் இந்த சீசர்களுக்கு, இந்த முன்னெடுப்பவர்களுக்கும் ஒரு பாடத்தை, அவர்களுடைய இதயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அருமையான ஒரு திட்டம். இப்ப அவங்க போய் சொல்றாங்க, திடன்கொள். இன்னைக்கு திடப்படுத்துகிறார் ஆண்டவர், நம்மை திடப்படுத்துகிறார். பவுலை திடப்படுத்துகிறார். வேதத்தில் பரிசுத்தவான்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் திடப்படுத்துகிறார். பவுலே, நீ இங்கு மாத்திரமல்ல, நீ எருசலேமில் சாட்சி சொல்லணும், எல்லா இடங்களிலும் சாட்சி சொல்லணும். பவுலே, பயப்படாத, திடன்கொள், திடன்கொள். திடப்படுத்துகிற கருத்து. யோசுவாவே பயப்படாத, மோசே பயப்படாத, திடன்கொள். இப்ப இந்த சீசர்கள் முன்னெடுப்பவர்கள் போய் அவங்க சொல்ல, திடன்கொள், எழுந்து. இன்னைக்கு சில அவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் எரியோ கோட்டை வாசல்ல பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். இன்னைக்கு அநேக எழுந்திருக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப குடிப்பழக்கத்திலிருந்து எழுந்திருக்க முடியல, பாவ பழக்கம் எதில் வேற ஆண்டவர் மாதிரி ஆண்டு அங்கிருந்து எழுந்து நான் ஆராதிக்க வர முடியல, துதிக்க வர முடியல, ஜெபிக்க வர முடியல, வேத வாசிக்க முடியல, எழுந்திருக்க முடியல. இப்ப எழுந்துருன்னு சொல்றான். வேதத்துல வாசிக்கிறான், இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பண்டித்துக்கு தின்கிற தவிர்த்து மேல ஆசையா இருந்து புத்தி தெரிந்த போது அவன் எழுந்து தகப்பனிடத்துல வந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஞானஸ்நானம் பெறுவதற்கு எழுந்திரு. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனத்துல வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு எழுந்திரு. நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனம், அலங்கம் கட்டப்படுவதற்கு நீ எழுந்திரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:11 பெத்தேலுக்கு போக நீ எழுந்து. ஆக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பா இந்த பத்திரமேயை குருடன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஐத்திக்கு சன்னல்ல உட்கார்ந்து பிரசங்க கட்டிக்கிட்டு தான் கீழே விழுந்து செத்தான். நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படிப்பட்டதான இடம்? சங்கீதக்காரர் சொல்ற, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. நமக்கு நல்லா தெரியும், சங்கீதம் பாராம தெரியும், ஆனா அங்கதான் உட்கார்ந்து. ஆண்டவர் தெளிவாய் பர்த்திமேயை குருடன் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு நீ எழுந்திருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த முன்னெடுப்பவர்கள் போய் அவனை தைரியப்படுத்தி அவனை அழைத்து வந்தார்கள். அவன் சொல்றாங்க, உன்னை அழைக்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அர்த்தம், அந்த இந்த முன்னெடுப்பவர்கள் போய், அதாவது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை அந்த இடத்துல சொல்லி அழைத்து வந்தார்கள். சில வேளையில் சொல்லுவேன், திருமண ஆராதனையில் அநேக திருமண ஆராதனைக்கு இந்த பகுதியில் போனாக்கா நிறைய திருமண பாட்டே பாட மாட்டாங்க, எதெல்லாமோ பாடுவாங்க. அது நான் எத்தனையோ திருமணங்கள் நடத்தி வைக்கும் போது நம்ம பார்த்துருக்கிறேன். ஒரு இடத்துல கூட திருமணம் நடக்கும்போது அந்த தலைமை போதில் போய் ஒரு பாஸ்டரை பாட சொல்றாங்க. அவரு திருமணத்துக்கும் அந்த ஒரு தோத்திர எது சம்மதம் இல்லாத ஒரு பாடலை, திருமணத்துக்கு சம்மதல பாடலை பாடணும்னு அந்த தலைவர் பாஸ்டர் போய் வேகமாக போய் மைக்கப்படுந்தார். பாட வேண்டாம் போன்ட்டார். ஏன்னா எந்த சமயம் எந்த பாடல் பாடணும், எந்த வியாதியஸ்தருக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறத என்ன செய்யல தெரியவில்லை. ஆகவே இந்த அருமையான நாட்கள்ல இப்போ இந்த முன்னெடுப்பவர்கள் போய் சரியான வார்த்தைகளை சொல்லி, கிடங்கள் எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி அவனை அழைத்து வந்தார்கள். அங்க அழைத்து வரும்போது அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். உடனே அவன் தன் மேல் அந்த திடப்படுத்துகிற வார்த்தை, எழுந்திருன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவனை எப்படி படிச்சு பாருங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து, இப்போ அதாவது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் கிரியையில வெளிப்படாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை.
இப்ப இந்த முன்னடப்பவர்கள் போய் அழைக்கிறாங்க, அப்பா கிளம்புள், எழுந்து, உன்னை இயேசு அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விசுவாசமானது அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நாங்க வாசிக்கிறோம், அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அப்படின்றது. அந்த மேல் வஸ்திரங்கிறது அதாவது தம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஆண்டவர் வல்லமை வழங்கப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதாவது முதல் இயேசு நின்றார், அவனுடைய சத்தத்தை கேட்டு நின்றார். நின்றவர் அவனுடைய சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஆனா அவனை ஆண்டவர் நேர போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல தானாய் தம்மை நம்பி வந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்க அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது, அவன் எந்த சிந்தனை விசுவாசம் எப்படி இருக்கிறது. இப்ப அவனை நம்பி வந்தவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடலை. இவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டோம். மேல் வஸ்திரம்னா உலக எனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியல, என் உறவினர்கள் தான் எனக்கு உதவி செய்யறாங்க, அல்லது குறிப்பிட்ட நபர் தான் எல்லாரும் உதவி செய்துட்டு இருக்கிறாங்க, அல்லது என்னை பாதுகாக்கிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பழைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும். ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் சொந்த நண்பர்கள், கெட்ட நண்பர்களை விட்டுட்டு வரணும். தவறான தொடர்புகள் உள்ள நபர்களை விட்டுட்டு நம்ம வரணும். தீமை விளைவிக்கிற புஸ்தகத்தை தூர தூக்கி போட்டுட்டு செய்யணும், வரணும். அருவருக்கப்பட்ட படங்களை தூக்கி தூர போட்டுட்டு வரணும். தவறான வஸ்திரங்கள், நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 10வது வசனம், 182வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் விரும்பாத வஸ்திரங்கள் இதெல்லாம் தூக்கி தூர போட்டு அது அவனுடைய கிரியை அவன் காட்டணும். அப்ப ஆண்டவருக்கு எல்லாமே அவன் சகலத்தையும் அறிகிறவன் அல்லவா. அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்கிறது மாத்திரமல்ல, அவன் வஸ்திரத்தை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவன் சொந்தத்தை நம்பி உட்கார்ந்து இருக்கிறான், 2 பேர் தூக்கி கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க, அவனை பின்னாடி அவனை போஷிப்பாங்க. இது எல்லாம் ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அவன் அழைத்துட்டு வர சொல்லும்போது அவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு அவன் ஓடினான். இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அவர் இருந்த ஆஸ்திகளை நான் செலவழிச்சுட்டு மருத்துவர்களால் மிகவும் நொந்து வேதனைப்பட்டு ஒன்று இல்லாத போது இயேசுவை நம்பி அவர் பின்னாடி வந்து வஸ்திரத்தை தொட்டா பாருங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். காரணம் எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்து நிற்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உலகம் நம்ம எல்லாத்தையும் இழக்க வைத்தாலும் என் ஆண்டவர் இந்த பர்த்திமேயு குழுவின் மூலமாய் கற்றுக்கொள்வது மேல் வஸ்திரத்தை நம்பி ஒருவேளை பிச்சை கேட்டு அதை வச்சுட்டு நம்ம இருக்கலாம். மேல் வஸ்திரம் பழைய சொந்தம் பந்தம், கெட்ட நண்பர்கள், தவறான தொடர்புகள், தீமை விளைவிக்கிற புஸ்தகங்கள், அருவருப்பான பணம், தவறான வஸ்திரங்கள், இதெல்லாம் நமக்கு போதும், இந்த உலகமே போதும் சதன் வாழ்ந்தது இல்லை, தூக்கி தூர போட்டுட்டு இவன் ஆண்டவரிடத்துல கடந்து வந்தான். வாசிக்கலாம் 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்தான். அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு எழுந்தான். அதான் நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, எபேசியர்ல பவுல் அழகா எழுதுகிறார். அப்போ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருந்தார். அப்ப எழுந்திருக்க வேண்டிய காரியத்தை விட்டு எழாத வரைக்கும் சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தையும் எதிர்பார்க்க முடியாது. உன் பாவத்தை விடு, பாவமே உனக்கு போதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஒருவேளை அதுல உனக்கு வருமானம் இருக்கலாம், அதனால பிழைப்ப. இது உலகம் தான், இது அனித்தியமான உலகம். மோசேயை போல அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டது போல இந்த உலகம் வேண்டாம், இது இயேசு போதும் சொல்லிட்டு இந்த பர்த்திமேயு குருடன் எழுந்தான், இயேசுவினிடத்தில் வந்தான். வாசிக்கிறோம். இயேசு கேட்கிற 50வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் கேட்டாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவருடைய வாய் வார்த்தையில விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு மனம் குருடாக்கப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறாங்க, காண்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதாவது 119 சங்கீதம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்து. அப்ப வேதத்தை பார்க்க முடியாத குருட்டு கண்கள் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் சுவிசேஷத்தை கேட்க விடாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார்.
தண்ணீர் துறவு கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அழுது கொண்டு இருக்கிறாள். தண்ணீர் துறவு தெரியாத அளவுக்கு கண் பார்வை மங்கி போய் இருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 14வது வசனம், தேவ சேனை நமக்கு உதவிக்கு இருக்கிறது என்பது தெரியாத அளவுக்கு வேலைக்காரர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. தெளிவான பார்வை தெரியாத குருடர்களாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட குருட்டுத்தன்மையை வேத வசனத்தின்படி பார்க்கிற போது ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய குருட்டுத்தன்மையில் இருக்கிறது. இதை வெளிப்படுவதற்குத்தான் அங்கே ஆண்ட பர்த்திமேயுக்குள்ள ஆண்டவரிடத்துல வேகமா வந்தான். வந்தவன் அவன் எழுந்து இயேசுவிடத்துல வந்த போது இயேசு கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அங்கே வாசிக்கிறோம், அந்த குருடன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? பார்வை அடைய வேண்டும் என்றான். 52 வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அத சொன்னேன். இவங்க போய் முன்னெடுப்பவர்கள் போய் திடங்கொள் எழுந்து இயேசுவை அழைக்கிறார், அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அவன் ஆண்டோட நான் பார்வையிடன்னு சொன்னான் பாருங்க. ஆண்டவர் சொன்னா நீ விசுவாசத்தோட, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னாரு. அவ்வளவுதான். உடனே அவன் பார்வை அடைந்தான். அப்ப இந்த ஆழமான விசுவாசம் விசாரித்தா பாருங்க. முதல்ல பிச்சை கேட்கும் போது உட்கார்ந்து நடக்கிற சத்தத்தை கேட்டு விசாரித்த உடனே தாவீது குமாரனே எனக்கு, அப்பவே அவனுடைய ஆழமான விசுவாசம் அவனுக்கு வந்துச்சு. இப்போ ஆண்டவர் உடனே அவன் பார்வை அடைந்தவனாய் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். யாருக்கு பின் சென்றான்? இயேசுவுக்கு. எப்படி பின் சென்றான்? லூக்கான சுவிசேஷம் 18வது அதிகாரம் 43வது வசனம். உடனே அவன் பார்வை அடைந்து, பார்வை அடைந்தான், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே. அதுதான் முக்கியமான வார்த்தை. எப்படி போனானா ஆண்டவரே? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே போனாயா. பார்வை இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், கேட்டதை கொடுக்கிறாரு, அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறாரு. ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆராதனைக்கு வருவது கிடையாது. ஆண்டவரை மகிமைப்படுத்த துதிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, வேத வாசிப்பது கிடையாது. ஆனா இந்த பர்த்திமேயுக்குடன் அருமையாய் நமக்கு பர்த்திமேயுக்குடன் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவன் விசுவாசத்தோடு வந்துவிடும். உடனே சுகம். நாளைக்கு கிடையாது. நான் இப்போ தொட்டு இருக்கிற நாளைக்கு ஒன்று சொல்ல இல்லை. விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் இந்த பர்த்திமேயுக்குடன் மூலமாய் எரிகோ கோட்டை, ஒரு பெரிய கோட்டை, பேட்ச மரங்கள் பழகு நிறைந்த கோட்டை, செழிப்பான அந்த எரிகோ பட்டணம், அதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது தேவ திட்டமா இருந்தது. அந்த பட்டணத்துல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு கண்டறியாத குருடனை ஆண்டவர் சுகப்படுத்துவதற்கு ஒரு ஆழ்ந்த சத்தியங்களை நம்ம சுருக்கமாய் தான் நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. அந்த குருடை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அவர் கூப்பிட ஆரம்பம் பண்ணும் போதே தடை, கூப்பிட தொடங்குற போதே தடை. ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பின் சொல்லி வரணும்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது உனக்கு தடையா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உனக்கு பல தடைகள். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாலும் வருமானம் நிறைய இருந்தது. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வருமானம் இல்லை. அதன் மத்தியிலேயே ஆண்டவர் நடத்துகிறவர். அதைத்தான் ஆவியானவருக்கு பர்த்திமேயுக்குடன் மூலமாய் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அவன் உடனே அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அதான் அவனுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தான். ஏசேலா வேற ஆண்டவர்களை ஆண்டார்கள். எத்தனையோ பேர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய அர்த்தத்தில் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டான். உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை வாழ்வு கொடுக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர். இந்த பர்த்திமேயுக்குள்ளனுக்கு இருந்த விசுவாசத்தை போல என் இயேசுவால் எல்லாம் முடியும் சொல்லி அவருக்கு சுகம் கிடைத்த உடனே அவருக்கு பின் சென்றார் இருக்குது. அங்க அவர் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். மத்தேயு எழுதுகிறாரு அவருக்கு பின் சென்றார், பார்வையிலிருந்து பின் சென்றார் இருக்குது. இங்க லூக்கா எழுதும்போது தெளிவாக எழுதுகிறார் அவர் மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு உண்மையாவே உங்களை புகழணும், அதான் மனுஷரால் புகழப்படுகிறவன் உத்தமன் இல்லை, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். இவனை கர்த்தர் புகழ்ந்தார், மனுஷர்களால் புகழ்ந்தாங்க. ஐயோ இவன் வழியில பிச்சை கட்டிட்டு இருந்தவன், இந்த இயேசு உடனே சுகத்தை கொடுத்தாரு சொன்னேன்.
அவரை மகிமைப்படுத்தி கொண்டே பின் சென்றார். ரோமர் கிழங்கும் 1 அதிகாரம் 21 வசனத்தின்படி தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாத ஜனங்கள் ஏராளம் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பர்த்திமேயு குருடனாய் இருந்தவர் பார்வையடைந்த போது தேவனை மகிமைப்படுத்தி அவர் பின் சென்றார். நம்ம ஒருவேளை அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தா, ஸ்தோத்திரியாமல் இருந்தா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவர் இந்த பர்த்திமேயு அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவர் நாங்கள் உமக்கு பின் செல்ல வரும்போது நாங்கள் உண்மை மகிமைப்படுத்திக்கிட்டே பின்னால வரணும். அப்போ நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், எங்க சபை ஆசீர்வதிக்கப்படும், இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த தேசம் வந்து நன்மையான திருப்தியாகும். எல்லாரும் அப்படியே நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த பர்த்திமேயு குருடனை குறித்து சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே இந்த பர்த்திமேயு குருடன் எரிகோ பட்டணத்தில் போய் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வழியருகே அந்த எரிகோ பட்டணம் செழிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது, பாவம் நிறைந்த பட்டணமாக இருந்தது. ஆண்டவரே அவர்கள் அந்த கோட்டையை நம்பி இருந்தார்கள். அந்த கோட்டையினால எங்களுக்கு எந்த தீங்கும் வராது நம்பி. அன்னைக்கு ஒருவேளை எங்களை சுற்றி பல ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருக்கலாம், அது எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று நாங்கள் நம்பி இருக்கலாம். ஆண்டவரே எரியோ கோட்டையை தகர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தவர் துதியின் மூலமா எரியோ கோட்டையை உடைத்தது போல ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் அந்தகாரத்தின் கிரியைகளை ஆண்டவரே நாங்கள் துதிக்க உம்மை மகிமைப்படுத்த அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அகற்றி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே இந்த பர்த்திமேயு குருடன் மூலமாய் ஆண்டவரே அந்த குருடன் வழியருக பிச்சை கட்டி கொண்டு வந்தவனுக்கு ஆண்டவரே வாழ்வு கொடுத்தவர். ஆண்டவரே அவன் விசாரித்தான். ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிடும் போது தடை இருந்தது, ஆனால் தடை மத்தியில் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டு ஆண்டவரே அவனை அதட்டினவர்கள் முன்னடைந்தவர்கள் அழைத்து வந்து அவர்களை திடப்படுத்தின ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தின ஆண்டவரே. அதுபோல இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர்களும் அநேக குருடர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தத்தக்கதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்தத்தக்கதாக ஆண்டவரை மாம்ச கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உம்மை மகிமைப்படுத்தி பின் செல்லத்தக்கதாக ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை ஒவ்வொரு சபையும் உடைய ராஜ்யத்திலே கடந்து வர கிருபைதான். இந்த வேளையில உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் சதா காலங்களிலும் என்றும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒரு வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தினால திறந்த மனக்கண்கள் திறந்த ஒரு ஆசீர்வாதம் எப்போதும் பிள்ளைகளோடு இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென் ஆமென்.